ராமனுக்காக சீதை 14 வருஷம் தே அவளுக்காக காட்டுக்கு வர்றாங்க. அந்த ஒருத்தி அவன் ஒருத்தர் ராவணன் கடத்திட்டு போயிடறாங்கிறக்காக, அந்த ஒருத்திக்காக மிகப்பெரிய ஒரு போரை உருவாக்குறாரு. அவர் உயிரே போனாலும் பரவாயில்லங்கிற ரேஞ்சுல ஒரு வனவாசியாக இருந்து கொண்டு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து வீழ்த்தி, அதனால தான் அவர் அவதார புருஷரா கொண்டு வரோம். அப்பதான் நான் ஒரு விஷயத்துல பேசும்போது சொன்னேன், கிருஷ்ணவதத்துல ஏகப்பட்ட கோபியர்கள் இருக்கும்போது, ராமவதத்துல ஒரே ஒரு மனைவி இருக்கிறதுக்கு காரணம் அவர் கடவுளுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரத்தை அந்த நேரங்களில் ஒரு 3000, 4000, 5000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வரும்பொழுது, அந்த ஒருத்தியை அரசன் கடத்தி விட்டு போயிட்டான், ராவணன் கடத்தி விட்டு போயிட்டான், அதுக்காக நான் போர் பண்ண போறேன்னா தான் கனெக்ட் ஆகும். அப்படி இல்லாம 20 ஒய்ஃப் இருக்காங்க, அதில் ஒருத்தி தூக்கிட்டு போயிட்டான்னா 19 ஒய்ஃபை இங்கே விட்டுட்டு அங்கே போய் அவர் ராமாயணத்துக்கு போர் புரிய முடியுமா? ராவணன் எடுத்து போர் புரிய போனார்னா அது என்ன விதமான காதலில் ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். ஒரே ஒரு ஒய்ஃப்னா அவங்க தூக்கிட்டு போனாங்கறக்காக போர் புரியும் போது அந்த காதலுடைய உயரத்தை இது காட்டிடும். 20 ஒய்ஃப் இருக்குது, ஒரு ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டார் ராவணன் அப்படின்னா அவருக்கு அதுக்கான அவசியம் எங்கிருந்து வருகிறது? அது காதலுக்காக செய்வதாக இருக்காது. கெத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் ராமன் போர் செய்கிற மாதிரி வந்துடும்.